أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது வாழ்க்கையின் பல்வேறு சம்பவங்களை பற்றி எடுத்து கூறப்பட்டு வருகின்றது. அது பற்றி அன்னாரது படைப்பினங்களுக்கான தொண்டு மற்றும் தேவையுடையவர்களுக்கு உணவளித்தல் போன்றவற்றை பற்றிய குறிப்பு கிடைக்கின்றது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷியர்களின் மிகச்சிறந்த மக்களில் ஒருவராக கருதப்பட்டார்கள். மேலும் மக்களுக்கு எப்படிப்பட்ட கடினங்கள் நேரிட்டாலும் அவர்கள் அந்த கடினங்களில் அன்னாரிடம் உதவி பெற்று வந்தார்கள். மக்காவில் அன்னார் பெரும்பாலும் விருந்து உபசரித்து வந்தார்கள். மேலும் பெரும் பெரும் விருந்தை கொடுத்து வந்தார்கள். அறியாமையின் காலகட்டத்தில் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் குறைஷியர்களின் தலைவர்கள் மற்றும் அவர்களது கண்ணியத்திற்குரிய மக்களில் ஒருவராக கருதப்பட்டு வந்தார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அந்த சமூகத்தில் குறைஷியர்களின் மேன்மைமிக்க மனிதர்களுள் ஒருவராக இருந்தார்கள், கண்ணியமிக்க மனிதர்களுள் ஒருவராக இருந்தார்கள். மக்கள் தங்களது பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் அவர்களை நாடி வந்து கொண்டிருந்தார்கள். மக்காவில் விருந்து உபசரிப்பில் தனிப்பட்ட அந்தஸ்துக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். பிறகு எழுதப்பட்டுள்ளது, ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஏழைகள் மற்றும் வறியவர்களிடம் மிகவும் கருணை காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். குளிர்காலங்களில் கம்பளி வாங்கி அதனை தேவையுடையவர்களுக்கு விநியோகித்து வந்தார்கள். ஒரு அறிவிப்பில் உள்ளது, ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஓராண்டு கம்பளி போர்வையை வாங்கினார்கள். அது கிராமத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருந்தது. மேலும் குளிர்காலத்தில் மதீனாவின் விதவை பெண்களுக்கு அந்த போர்வைகள் விநியோகிக்கப்பட்டன. ஒரு அறிவிப்பில் உள்ளது, ஹிலாஃபத் பொறுப்பில் நியமிக்கப்படுவதற்கு முன்பு அன்னார் வாரிசில்லாத ஒரு குடும்பத்தின் ஆடுகளின் பாலை கறந்து வந்தார்கள். அன்னார் ஹலிஃபாவாக ஆனதும் அந்த குடும்பத்தின் ஒரு சிறுமி, தற்போது நீங்கள் எங்களுடைய ஆடுகளின் பாலை கறக்க மாட்டீர்களா என்று கேட்டால், அவர்கள், ஏன் இல்லை, எனது உயிர் மீது ஆணையாக உனக்காக நிச்சயம் கறப்பேன். மேலும் நான் எந்த விஷயத்தை மேற்கொண்டு வந்தேனோ அது என்னை எந்த பழக்கத்தில் நான் இருந்தேனோ அந்த பழக்கத்திலிருந்து தடுக்காது என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்று கூறினார்கள். எனவே அன்னார் முன்பை போன்றே பால் கறந்து வந்தார்கள். அன்னார் பணிவுடன் பாலில் நுரை உண்டாக்கவா வேண்டாமா என்று கேட்பார்கள். ஒருவேளை அவர்கள் நுரையை உண்டாக்குங்கள் என்று கூறினால் பாத்திரத்தை சிறிது தூரமாக வைத்து பால் கறப்பார்கள். இதனால் நன்கு நுரை உருவாகிவிடும். ஒருவேளை அவர்கள் நிறைய உண்டாக்காதீர்கள் என்று கூறினால் பாத்திரத்தை அருகில் வைத்து பால் கறப்பார்கள், பாலில் நுரை உருவாக வேண்டாம் என்பதற்காக. தொடர்ந்து 6 மாதங்கள் வரை இந்த தொண்டை மேற்கொண்டு வந்தார்கள். அதாவது ஹிலாஃபத்துக்கு 6 மாதங்கள் பிறகு வரை. பிறகு அன்னார் மதீனாவில் தங்குமிடம் அமைத்து கொண்டார்கள். அவர்களது 2 வீடுகள் இருந்தன. ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஒரு வீடு வெளியே இருந்தது. அங்கு வெளிப்புறத்தில் தங்கி வந்தார்கள். ஆனால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவிக்கு அருகில் தனது வீடுகளுக்கு அருகிலும் ஒரு இடத்தை வாங்கினார்கள். அவர்கள் அங்கும் வீட்டை கட்டினார்கள். தவிரவும் 2 வீடுகள் மதீனாவிலும் இருந்தன. ஆனால் அதிக நேரம் முதலில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் இவர்கள் தொலைவில் இருந்த ஒரு வீட்டில் வசித்து வந்தார்கள். பிறகு ஹிலாஃபத்திற்கு பிறகு மீண்டும் மதீனா மாறலாயினர். அன்னார் மதீனா வராத வரை தொடர்ந்து தன் பொறுப்பாக கொண்டிருந்த அந்த சிறுமிகளின் கடமையை அன்னார் நிறைவேற்றி வந்தார்கள். ஹஸ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவின் எல்லையோரத்தில் வசித்து வந்த ஒரு வயது முதிர்ந்த பார்வையற்ற மூதாட்டியை கவனத்தில் கொண்டு வந்தார்கள். அன்னார் அவருக்காக தண்ணீர் கொண்டு வருவார்கள். மேலும் அவர்களுடைய பணிகளை செய்து வந்தார்கள். ஒருமுறை அன்னார் அவர்களது வீட்டிற்கு சென்றபோது அவருக்கு முன் வேறொருவர் வந்திருப்பதாக தோன்றியது.
அவர் அந்த மூதாட்டியின் பணியை செய்துவிட்டிருந்தார்கள். அடுத்த முறை அன்னார் இரண்டாவது நபர் முதலில் வந்துவிடக் கூடாது என்பதால் அந்த மூதாட்டியின் வீட்டிற்கு விரைவாக சென்று விட்டார்கள். ஹஸ்ரத் உமர் மறைவாக அமர்ந்து கொண்டார்கள். அந்த மூதாட்டியின் வீட்டிற்கு வந்து செல்வது ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள்தான் என்பதை கண்டுகொண்டார்கள். மேலும் அச்சமயம் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள் ஹலீஃபாவாக இருந்தார்கள். எனவே ஹஸ்ரத் உமர் அவர்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இது நீங்கள் மட்டும்தான் இருக்க முடியும், அதாவது அந்த நன்மையில் என்னை விட முன்தங்கியவர்களாக தாங்களே இருக்க முடியும் என்று கூறினார்கள். ஒரு அறிவிப்பில் வருகிறது, மூசா பின் இஸ்மாயில் அறிவிக்கிறார்கள், முஅத்தமிர் தனது தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார்கள். கூறுகிறார்கள், அபு உஸ்மான் அவர்கள் எங்களிடம் கூறினார்கள். ஹசரத் அப்துர் ரஹ்மான் பின் அபி பக்கர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடம் கூறினார்கள், சஃபாவாசிகள் தேவையுடையவர்கள் ஆவார்கள். மேலும் ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவரிடம் 2 நபர்களுக்கான உணவு இருக்கின்றதோ அவர் 3வது நபரை அழைத்து செல்லவும். மேலும் எவரிடம் 4 நபர்களுக்கான உணவு இருக்கின்றதோ அவர் 5வது நபரை அழைத்து செல்லட்டும், அல்லது 6வது, அல்லது இவ்வாறே சில வார்த்தைகள் கூறினார்கள். அதாவது அமர்ந்திருந்த ஏழைகளை மக்கள் தங்களது வீடுகளுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு உணவளியுங்கள் என்பதாகும். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் 3 நபர்களை அழைத்து சென்றார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நபர்களை அழைத்து சென்றார்கள். மேலும் வீட்டில் அபூபக்கர் மற்றும் 3 நபர்கள் மேலும் இருந்தார்கள். ஹசரத் அப்துர் ரஹ்மான் அவர்கள், அது நானும் என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயும் ஆவார்கள் என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் எனக்கு தெரியாது என்று கூறுகிறார். அப்துர் ரஹ்மான் அவர்கள் இதனையும் கூறினார்கள், எனது மனைவி அல்லது என்னுடைய சேவகர்கள் ஆவார்கள் என்றும் கூறினார்கள். எங்களது மற்றும் அபூபக்கர் அவர்களுடைய வீடு ஒன்றாகவே இருந்தது. மேலும் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 2 இரவு உணவு உண்டார்கள். பிறகு அங்கேயே தங்கினார்கள். எதுவரை என்றால் தொழுகை தொழுதுவிட்டு பிறகு சென்று விட்டார்கள். விருந்தினர்களை வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். ஆனால் பிறகு திரும்பி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தங்கினார்கள். மேலும் அங்கேயே உணவு உண்டார்கள். கூறுகிறார்கள், அங்கு எவ்வளவு நேரம் தங்கினார்கள் என்றால், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் இரவு உணவு உண்டார்கள். மேலும் அல்லாஹ் நாடிய அளவுக்கு இரவை கழித்து பிறகு வந்தார்கள். அவர்களது மனைவி அவர்களிடம், தங்களை விருந்தினர்களை விட்டும் அல்லது விருந்தினரை விட்டும் எந்த விஷயம் தடுத்து வைத்தது என்று கேட்டார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்களிடம், அதாவது தாமதம் ஏன் ஆனது என்று கேட்டார்கள். அபூபக்கர் அவர்கள், நீங்கள் அவர்களுக்கு உணவு அளிக்கவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், விருந்தினர்கள் தாங்கள் வரும் வரை உணவு உண்ண மறுத்துவிட்டார்கள் என்று கூறினார்கள். விருந்தினர்கள் அபூபக்கர் அவர்கள் வராத வரை நாங்கள் உண்ண மாட்டோம் என்று கூறிவிட்டனர். அவர்கள் விருந்தினர்களுக்கு உணவு வைத்துவிட்டார்கள். அவர்களது மனைவி கூறுகிறார்கள், நான் உணவை வைத்துவிட்டேன், ஆனால் விருந்தினர்கள் உணவு உண்ணவில்லை. ஹசரத் அப்துர் ரஹ்மான் கூறுகிறார்கள், நான் சென்று அமைதியாக இருந்தேன். பிறகு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் விருந்தினர்களுக்கு ஏன் உணவளிக்கவில்லை என்று என்னை திட்டிவிடக் கூடாது என்பதற்காக நான் எங்கோ மறைந்திருந்தேன். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் முட்டாளே என்றும் அவர்கள் மிகவும் சோம்பேறி என்றும் என்னை கூறினார்கள். அப்துர் ரஹ்மான், அதாவது அன்னாரது மகன் கூறுகிறார்கள், விருந்தினர்களிடம் கூறினார்கள், ஹசரத் அபூபக்கர் அவர்கள் விருந்தினர்களிடம் உணவு உண்ணுங்கள் என்று கூறினார்கள். மேலும் ஹசரத் அபூபக்கர் அவர்கள், நான் ஒருபோதும் உண்ணமாட்டேன் என்று தாமே சத்தியம் செய்து கொண்டார்கள். ஹசரத் அப்துர் ரஹ்மான் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் எவ்வளவு கவலத்தை எடுத்தாலும் கீழே அதைவிட உணவு அதிகரித்து கொண்டே இருந்தது. மேலும் அவர்கள் வயிறு நிரம்பும் அளவுக்கு உணவு உண்டார்கள். மேலும் எவ்வளவு உணவு இருந்ததோ அதைவிட அதிகமாக ஆகிவிட்டது. விருந்தினர்களுக்கு உணவளித்தார்கள். விருந்தினர் உணவு உண்டு கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த உணவு அப்படியே இருந்தது, மாறாக அதிகமாகிக் கொண்டே இருந்தது. மேலும் அனைவரும் வயிறு நிறைய உணவு உண்டார்கள் என்று கூறுகிறார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் உணவு அவ்வாறே இருப்பதைக் கண்டு, மாறாக அதைவிட அதிகமாக இருப்பதைக் கண்டு அவர்கள் தனது மனைவியிடம், பனி ஃபிராஸின் சகோதரியே, இது என்ன என்று கேட்டார்கள். என் கண்களின் குளிர்ச்சி மீது ஆணையாக இப்போது அது எவ்வளவு இருந்ததோ அதைவிட 3 மடங்கு அதிகமாகிவிட்டது என்று அவர்களது மனைவி கூறினார்கள். அதாவது அந்த அளவுக்கு உணவு அதிகரித்திருந்தது. ஹசரத் அபூபக்கர் அவர்களும் அதிலிருந்து உணவு உண்டார்கள். மேலும் கூறினார்கள், அது வெறும் ஷைத்தானின் செயலாகும். அதாவது நான் உணவு உண்ணமாட்டேன் என்று சத்தியம் செய்ய வைத்தது ஷைத்தானின் செயலாகும். முன்பு நான் உணவு உண்ணமாட்டேன் என்று சத்தியம் செய்தது. ஆனால் உணவில் அருள் ஏற்பட்டுள்ளதைக் கண்டு அன்னார், அந்த சத்தியம் என்னிடமிருந்து ஷைத்தான் என்னை செய்ய வைத்தான், ஆனால் இது அருளுக்குரிய உணவாகும், இதிலிருந்து நானும் உண்ணுவேன் என்று கூறினார்கள்.
பிறகு அதிலிருந்து ஒரு கவலத்தை ஹசரத் அபூபக்கர் அவர்கள் உண்டார்கள். அதற்கு பிறகு அந்த உணவை எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு சென்றார்கள். மேலும் ஹசரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த உணவு காலை வரை இருந்தது. உணவு அங்கு காலை வரை இருந்தது. கூறுகிறார்கள், எங்களுக்கும் ஒரு சமுதாயத்திற்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை இருந்தது. அதனுடைய காலகட்டம் கடந்து விட்டிருந்தது. நாங்கள் 12 நபர்களை தனித்தனியாக அமர வைத்தோம். மேலும் அவர்களில் ஒவ்வொருவருடனும் சில மக்கள் இருந்தார்கள். அல்லாஹ் நன்கு அறிபவனாவான். அதாவது அந்த உடன்படிக்கை செய்து கொண்டவர்களின் 12 நபர்கள் இருந்தார்கள். மேலும் ஒவ்வொருவருடன் சில மக்கள் இருந்தார்கள். கூறுகிறார்கள், அல்லாஹ் நன்கு அறிவான் ஒவ்வொருவருடனும் எத்தனை நபர்கள் இருந்தார்கள் என்று. ஆனால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபர்களை மக்களுடன் அனுப்பி வைத்தார்கள். அதாவது குறிப்பிடும்படியான அளவுக்கு எண்ணிக்கை நிச்சயம் இருந்தது. ஹசரத் அப்துர் ரஹ்மான் கூறுகிறார்கள், அவர்கள் அனைவரும் அந்த உணவிலிருந்து உண்டார்கள் அல்லது இது போன்றே கூறினார்கள். ஆக இந்த அருளை அல்லாஹு தஆலா அபூபக்கர் அவர்களது உணவில் ஒரு முறை இட்டிருந்தான். ஹசரத் அப்துர் ரஹ்மான் பின் அபி பக்கர் கூறுகிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்று உங்களில் எவரேனும் ஏதேனும் ஏழைக்கு உணவளித்தாரா என்று கேட்டார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள், நான் பள்ளிவாயிலில் நுழைந்தபோது ஒரு யாசகர் என்னிடம் யாசகம் கேட்டார். நான் அப்துர் ரஹ்மான் அவர்களுடைய கைகளில் ரொட்டியின் ஒரு துண்டை கண்டேன். அதனை அவரிடமிருந்து நான் பெற்று அந்த யாசகரிடம் கொடுத்துவிட்டேன் என்று கூறினார்கள். இவ்வாறு யாசகம் செய்பவர் கேட்டார், எனது மகனின் கையில் ரொட்டி இருந்தது, எனவே நான் அவரிடமிருந்து பெற்று பிறகு அந்த யாசகருக்கு கொடுத்துவிட்டேன் என்று கூறினார்கள். ஹசரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் அபூபக்கர் அவர்களது மகன் அப்துர் ரஹ்மான் அவர்களும் ஹிலாஃபத்துக்கு தகுதியுடையவராக இருந்தார்கள். மேலும் மக்கள் அவர்களது இயல்பு ஹசரத் உமர் அவர்களை விட மென்மையானதாக இருக்கின்றது என்றும் தகுதியும் அவர்களை விட குறைவாக இல்லை என்றும் கூறினார்கள். அவர்கள் அன்னாருக்கு பிறகு ஹலீஃபாவாக ஆக வேண்டும் என்றும் கூறினார்கள். ஆனால் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஹிலாஃபத்துக்காக உமர் அவர்களையே தேர்ந்தெடுத்தார்கள். ஹசரத் அபூபக்கர் மற்றும் உமர் ஆகியோரது இயல்பில் முரண்பாடு இருந்தும் கூட ஆக ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஹிலாஃபத் விஷயத்தில் சுய லாபத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அன்னார் படைப்பினங்களின் தொண்டையே மேலானதாக கருதினார்கள். சூஃபிகளின் ஒரு அறிவிப்பு இருக்கின்றது. ஹசரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எதுவரை இது சரியானது என்று அல்லாஹ்வே அறிவான். ஹசரத் அபூபக்கர் அவர்களது மரணத்திற்கு பிறகு ஹசரத் உமர் அவர்கள் ஹசரத் அபூபக்கர் அவர்களின் அடிமையிடமிருந்து, உங்களது எஜமானர் என்னென்ன நல்ல செயல்கள் செய்து வந்தார்கள், நானும் அந்த செயல்களை செய்ய வேண்டும் என கேட்டார்கள். பிற நல்ல செயல்கள் தவிர அந்த அடிமை ஒரு செயலாக இதனையும், அதாவது தினமும் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் உணவை எடுத்துக்கொண்டு இந்த திசையில் செல்வார்கள். மேலும் என்னை ஓரிடத்தில் நிற்க வைத்துவிட்டு முன்னேறி செல்வார்கள். எந்த நோக்கத்திற்காக முன்னேறி செல்வார்கள் என்று என்னால் கூற முடியாது என்று கூறினார். எனவே ஹசரத் உமர் அவர்கள் அந்த அடிமையுடன் அந்த திசையை நோக்கி அந்த அடிமை குறிப்பிட்ட இடத்திற்கு உணவை கொண்டு சென்றார்கள். முன்னேறி சென்று ஒரு குகையில் ஒரு பார்வையற்ற ஊனமுற்றவரை பார்த்தார்கள். அவரது கை கால்கள் இல்லாமல் இருந்தது. ஹசரத் உமர் அவர்கள் அந்த ஊனமுற்றவரின் வாயில் ஒரு கவலத்தை இட்டதும் அவர் அழத் தொடங்கினார். மேலும் அல்லாஹு தாலா அபூபக்கர் மீது கருணை புரிவானாக, அவர் எவ்வளவு நல்ல மனிதராக இருந்தார் என்று கூறினார். ஹசரத் உமர் அவர்கள், பாபா, அபூபக்கர் இறந்து விட்டார்கள் என்று உமக்கு எவ்வாறு தெரிய வந்தது என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் வாயில் பற்கள் இல்லை, எனவே அபூபக்கர் என்னுடைய வாயில் கவலத்தை மென்று இடுவார்கள். இன்று என்னுடைய வாயில் கடினமான கவலம் வந்தது. இந்த கவலத்தை கொடுப்பவர் அபூபக்கர் இல்லை, மாறாக வேறொருவர் ஆவார். மேலும் அபூபக்கர் ஒருபோதும் தாமதிக்கவும் இல்லை. தற்போது தாமதமாகியுள்ளது என்றால் நிச்சயமாக அவர் உலகில் இல்லை என்று கூறினார். ஆக அது எந்த விஷயமாகும்? ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ஆட்சியில் இருந்து பெற்ற அந்த விஷயம் என்ன? அவர்களுக்கு கிடைத்த ஹிலாஃபத் அல்லது அரசாட்சியிலிருந்து அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. அன்னார் அரசாங்க செல்வத்தை தன்வசப்படுத்தினார்களா? மேலும் அரசாங்கத்தின் சொத்துக்களை தன்னுடைய செல்வமாக கருதினார்களா? ஒருபோதும் இல்லை. அவர்களுடைய உறவினர்களுக்கு கிடைத்த பொருள்கள் எல்லாம் அன்னாரது சொந்த சொத்துக்களாகும். அவர்களிடமிருந்து ஒரு மேன்மை அவர்கள் செய்த தொண்டு மட்டுமே ஆகும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஷரியத்தின் 2 பகுதிகளான அல்லாஹ்விற்கான கடமை மற்றும் அடியார்களுக்கான உரிமை ஆகிய 2 விஷயங்கள் இருக்கின்றன. அல்லாஹு தாலாவின் ஒரு கடமை, அல்லாஹு தாலாவின் கடமைகள் மற்றும் அடியார்களுக்கான உரிமைகள். கூறுகிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், எந்த அளவுக்கு தொண்டுகளில் தன்னுடைய வாழ்நாளை கழித்தார்கள்.
மேலும் ஹசரத் அலி அவர்களது நிலைமையை பாருங்கள். எந்த அளவுக்கு ஒட்டு போட்டிருந்தார்கள் என்றால் இடமே எஞ்சியிருக்கவில்லை. ஹசரத் அபுபக்கர் அவர்கள் ஒரு மூதாட்டிக்கு எப்போதும் ஹல்வா உண்ண கொடுத்து வந்தார்கள். இதை எந்த அளவுக்கு முறையாக பேணி வந்தார்கள் என்றால் சிந்தித்து பாருங்கள். அன்னார் இறந்து போனதும், அதாவது அபுபக்கர் அவர்கள் இறந்ததும், அந்த மூதாட்டி இன்று அபுபக்கர் இறந்து விட்டாரா என்று கேட்டார். அவருக்கு அருகில் வசித்து வந்தவர், உமக்கு இல்ஹாம் அல்லது வஹி இறங்கியதா என்று கேட்டார். அதற்கு அவர், இன்று அவர் அல்வா கொண்டு வரவில்லை, இதிலிருந்து அவர் இறந்து விட்டார் என்று தெரிய வருகிறது. அதாவது வாழ்நாளில் எந்த நிலையிலும் அல்வா சென்றடையாமல் இருக்க சாத்தியமே இல்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு தொண்டாற்றி வந்தார்கள். இவ்வாறே படைப்பினங்களுக்கு அனைவரும் தொண்டாற்ற வேண்டும். அன்னாரது குறைகளை மறைக்கும் தரம் எவ்வாறு இருந்தது? இது தொடர்பாக அறிவிப்பில் வருகின்றது. ஹஸ்ரத் அபுபக்கர் அவர்கள் கூறி வந்தார்கள், ஒருவேளை நான் திருடனை பிடித்தால் இறைவன் அவரது குற்றத்தை திரையிட்டு மறைக்க வேண்டும் என்பதே எனது பெரும் விருப்பமாக இருந்து வந்தது. வீரம் மற்றும் தைரியத்தை பற்றி எழுதப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் அபுபக்கர் அவர்கள் வீரம் மற்றும் தைரியத்தின் ஒட்டுமொத்த உருவமாக இருந்தார்கள். மாபெரும் அபாயங்களை இஸ்லாத்துக்காக அல்லது நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான அன்பு மற்றும் நேசத்தின் காரணத்தினால் பொருட்படுத்தவில்லை. மக்கத்து வாழ்க்கையில் அன்னார் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏதேனும் ஆபத்து அல்லது வேதனையின் சந்தர்ப்பத்தில் பார்த்தால் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பாதுகாப்பு மற்றும் உதவிக்காக சுவராக ஆகி முன்னே நின்று விடுவார்கள். ஷுஅப் அபி தாலிபில் 3 வருடங்கள் வரை கைதான மற்றும் சுற்றி வளைக்கப்பட்ட காலகட்டம் வந்ததும் உறுதியாக நிலைத்திருந்தவாறு அங்கேயே இருந்தார்கள். பிறகு ஹிஜ்ரத்தின் போது அவர்களுக்கு நட்பு மற்றும் தோழமையின் கண்ணியம் கிடைத்தது. இத்தனைக்கும் உயிருக்கு ஆபத்து இருந்தது. எத்தனை போர்கள் நடந்தனவோ அவற்றில் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் கலந்து கொண்டதோடு மட்டுமின்றி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பாதுகாப்பின் கடமையையும் அன்னார் நிறைவேற்றி வந்தார்கள். அன்னாரது இந்த தைரியம் மற்றும் வீரத்தை முன்வைத்தவாறு ஹசரத் அலி அவர்கள் ஒருமுறை மக்களிடம், மக்களே, மக்களுள் அதிக தைரியமுடையவர் யார் என்று கேட்டார்கள். மூமின்களின் தலைவரே தாங்கள் என்று மக்கள் பதில் கூறினார்கள். ஹசரத் அலி அவர்கள் கூறினார்கள், எதுவரை என்னுடைய விவகாரம் இருக்கின்றதெனில் என்னுடன் சண்டையிட்டவர்களுடன் நான் நீதியுடன் நடந்து கொண்டுள்ளேன், அதாவது அவனை அடித்து வீழ்த்தியுள்ளேன். ஆனால் அனைவரையும் விட வீரம் மிக்கவர் அபுபக்கர் ஆவார்கள். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பத்ரு தினத்தில் கூடாரமிட்டோம். பிறகு நாங்கள் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இணை வைப்பவர்கள் வந்துவிடாமல் பார்த்து கொள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் யார் இருப்பார்கள் என்று கேட்டோம். அப்போது அல்லாஹ்வின் மீது ஆணையாக ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வேறு யாரும் செல்லவில்லை. ஆனால் அபுபக்கர் அவர்கள் தனது வாளை உருவியவாறு ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நின்று கொண்டார்கள். அதாவது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எந்த இணை வைப்பவர்களும் அபுபக்கர் அவர்களுடன் முதலில் சண்டையிடாதவரை சென்றடைய முடியாது. எனவே அன்னார் அனைவரையும் விட வீரமிக்க மனிதராக இருந்தார்கள். அதே போன்று உஹது போரில் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்று புரளி கிளம்பியதும் அனைவரையும் விட முதலாவதாக ஹஸ்ரத் அபுபக்கர் அவர்கள் கூட்டத்தை கிழித்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைந்தார்கள். கூறப்படுகின்றது, ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அச்சமயத்தில் 11 கண்ணியமிக்க சஹாபிகள் மட்டுமே இருந்தார்கள். அவர்களில் ஹசரத் அபுபக்கர், ஹசரத் சஆத், ஹசரத் தொல்ஹா, ஹசரத் ஜாஃபர் மற்றும் ஹசரத் அபு துஜானா ஆகியோரது பெயரும் வருகின்றது. உஹது போரில் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பாதுகாப்பில் பள்ளத்தாக்கில் இருந்த சில உயிரையும் பொருட்படுத்தாதவர்களுள் அபுபக்கர் அவர்களும் ஒருவராவார்கள். அகல் போரில் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே இருந்தார்கள். மேலும் அகலை தோண்டும் சமயத்தில் அன்னார் ஆடையில் மண்ணை சுமந்து செல்பவர்களுள் ஒருவராக இருந்தார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையின் சந்தர்ப்பத்தில் உயிரை கொடுப்பதற்காக பையத் செய்தவர்களுள் ஹசரத் அபுபக்கர் அவர்களும் அடங்குவார்கள். உடன்படிக்கை எழுதப்பட்ட போது எந்த அளவுக்கு ஈமானின் தைரியம், நிலைப்புத்தன்மை, தொலைநோக்கு பார்வை மற்றும் கட்டுப்படுதல் மற்றும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நேசத்தின் முன்னுதாரணத்தை ஹசரத் அபுபக்கர் அவர்கள் வெளிப்படுத்தினார்களோ அதற்கு ஹசரத் உமர் அவர்கள் தனக்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் அதனை அவர்களால் மறக்க முடியாது. தாயிஃப் போரிலும் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்களது மகன் அப்துல்லாஹ் பின் அபி பக்கர் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். ஹசரத் அபுபக்கர் அவர்களது இளைஞராக இருந்த அந்த மகன் அந்த போரில் ஷஹீதானார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30,000 வீரர்களுடன் தபூக் போருக்காக புறப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு படை தளபதிகளை நியமித்தார்கள். மேலும் அவர்களுக்கு கொடிகளையும் வழங்கினார்கள்.
அந்த சந்தர்ப்பத்தில் அனைவரையும் விட பெரிய கொடி ஹசரத் அபூபக்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஹசரத் சல்மா பின் அக்கு கூறுகிறார்கள், நான் நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 7 போர்களில் கலந்து கொண்டுள்ளேன். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படச் செய்த போர் படைகளில் 9 படைகளில் கலந்து கொள்ள எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. மேலும் அவற்றில் சில நேரங்களில் ஹசரத் அபூபக்கர் அவர்களுடைய தலைமையின் கீழ் நாங்கள் இருப்போம். மேலும் சில சமயம் ஹசரத் உசாமா பின் ஜயத் அவர்களது தலைமையின் கீழ் நாங்கள் இருப்போம். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்திற்கு பிறகு முழு அரேபியாவும் முர்த்ததாகிவிட்டது. அந்த சூழ்நிலையில் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் காண்பித்த அந்த தைரியம் மற்றும் வீரத்தின் செயல் ரீதியான வெளிப்பாடு தன்னகத்தே ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது. இந்த குறிப்பு விரிவாக முன்னர் கூறப்பட்டுவிட்டது. ஹசரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை நிராகரிப்பாளர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தில் துணியை இட்டு வலுவாக இழுக்கத் தொடங்கினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்களுக்கு இது பற்றி தெரிய வந்ததும் அன்னார் ஓடி வந்தார்கள். மேலும் அன்னார் அந்த நிராகரிப்பாளர்களை விலக்கிவிட்டார்கள். மேலும், மக்களே, உங்களுக்கு இறைவன் மீது அச்சமில்லையா? நீங்கள் அல்லாஹ் என்னுடைய ரப்பாவான் என்று கூறுகின்ற காரணத்தினால் மட்டுமே இவரை அடித்து துன்புறுத்துகின்றீர்கள். அவர் உங்களிடம் எவ்வித சொத்துக்களையும் கேட்கவில்லை. பிறகு அவரை ஏன் அடிக்கிறீர்கள் என்று கூறினார்கள். நாங்கள் எங்களது காலகட்டத்தில் அனைவரையும் விட தைரியமிக்கவராக அபூபக்கர் அவர்களையே கருதி வந்தோம் என்று நபி தோழர்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் ஒருவேளை நான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிட்டால் இஸ்லாம் முடிந்துவிடும் என்று எதிரி அறிந்திருந்தான். மேலும் எப்போதும் அபூபக்கர் அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எவரும் அன்னார் மீது தாக்குதல் தொடுத்தால் அவருக்கு முன் தன்னுடைய நெஞ்சை காட்டுவதற்காக நின்று கொண்டிருப்பதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். எனவே பதில் கூறும்போது நிராகரிப்பாளர்களுடன் சண்டை ஏற்பட்டது. அப்போது சஹாபாக்கள் தங்களுக்குள் கலந்தாலோசித்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு இருக்கையை தயார் செய்தார்கள். மேலும் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், தாங்கள் அந்த இருக்கையில் அமர்ந்து கொள்ளுங்கள். மேலும் எங்களது வெற்றிக்காக துவா செய்யுங்கள். எதிரிகளுடன் நாங்கள் தான் சண்டையிடுவோம் என்று கூறினார்கள். பிறகு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் எங்களுக்குள்ளும் கலப்பற்ற தன்மை இருக்கின்றது என்பதை தங்களுக்கு உறுதியூட்டி கூறுகிறோம். மேலும் மதீனாவில் அமர்ந்திருக்கிறவர்கள் எங்களை விடவும் அதிக கலப்பற்ற தன்மையுள்ள மற்றும் ஈமான் கொண்ட மக்களாவார்கள். அவர்களுக்கு நிராகரிப்பாளர்களுடன் போர் நடக்க உள்ளது என்பது தெரியாது. இல்லை என்றால் அந்த மக்களும் இந்த போரில் நிச்சயம் கலந்து கொண்டிருப்பார்கள். பத்ரு போர் பற்றி முறையாக முன்னரே தெரிந்திருக்கவில்லை. இல்லை என்றால் அவர்களும் கலந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதரவர்களே, ஒருவேளை அல்லாஹ் நாடாதிருப்பானாக இந்த போரில் நமக்கு தோல்வி ஏற்பட்டது என்றால் நாங்கள் ஒரு அதிவேக ஒட்டகத்தை உங்களுக்கு அருகில் கட்டியுள்ளோம். மேலும் அபூபக்கர் அவர்களை உங்களுக்கு அருகில் இருக்கச் செய்துள்ளோம். அவர்களை விட அதிக வீரமும் தைரியமும் மிக்க மனிதர் எங்களிடையே வேறு எவரும் எங்களுக்கு தென்படவில்லை. அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் உடனடியாக அபூபக்கருடன் அந்த ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டு மதீனா சென்று விடுங்கள். மேலும் அங்கிருந்து எங்களை விட அதிகம் கலப்பற்ற தன்மையும் விசுவாசமும் கொண்ட ஒரு புதிய படையை நிராகரிப்பாளர்களுக்கு எதிராக கொண்டு வாருங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்திலிருந்து அபூபக்கர் எந்த அளவுக்கு தியாகம் செய்யக்கூடிய மனிதராவார் என்பதை கணித்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் ஹசரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை சில மக்கள் நபி தோழர்களிடம், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அனைவரையும் விட அதிக தைரியம் மற்றும் வீரம் கொண்ட மனிதன் யாராக இருந்தார்கள் என்று கேட்டார்கள். இன்றைய நாட்களில் ஷியா மற்றும் சன்னிகளின் கேள்வி இருப்பதை போன்று அந்த காலகட்டத்திலும் மக்கள் யாருடன் அவர்களுக்கு தொடர்பு இருக்கின்றதோ அவரது புகழ் பாட ஆரம்பித்து விடுவார்கள். நபி தோழர்களிடம் இவ்வாறு கேள்வி கேட்கப்பட்டதும் அவர்கள், எங்களில் அனைவரையும் விட அதிக தைரியம் கொண்ட மனிதராக கருதப்படுபவர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நிற்பவராவார். இந்த நுணுக்கத்தை ஒரு போரை பற்றி அறிந்த மனிதரை புரிந்து கொள்ள முடியும். வேறெவரும் புரிந்து கொள்ள முடியாது. எவருக்கு போரை பற்றி சரியான முறையில் தெரிகின்றதோ, மேலும் போரின் ஆபத்துகளை பற்றி தெரிந்திருக்கின்றதோ, அவரே அதிக ஆபத்துள்ள இடத்தில் நிற்பது என்பது எப்படிப்பட்ட வீரம் என்பதை கணிக்க முடியும். கூறுகிறார்கள், விஷயம் யாதெனில், நாடு மற்றும் சமுதாயத்தின் ஆன்மாவாக இருக்கின்ற மனிதரை எதிரி கொன்றுவிட வேண்டும் என்று விரும்புகின்றான். அவரது மரணத்துடன் அனைத்து சண்டையும் முடிந்துவிட வேண்டும் என்பதற்காக. எனவே எத்திசையில் அப்படிப்பட்ட மனிதர் நிற்கின்றாரோ எதிரி அந்த திசையில் முழு வேகத்துடன் தாக்குதலை தொடுப்பான். ஒன்றின் தலைமையகம் எங்கு இருக்கின்றதோ அதன்பாலே அதிக தாக்குதல் தொடுக்கிறார்கள். மேலும் அப்படிப்பட்ட இடத்தில் அதன் பாதுகாப்பிற்காக, அந்த தலைமையகத்தின் பாதுகாப்பிற்காக அனைவரையும் விட தைரியமிக்க வீரம் பொருந்திய
மனிதரே நிற்க முடியும். பிறகு நபி தோழர்கள் அன்னாருக்கு அருகில் பெரும்பாலும் ஹசரத் அபூபக்கர் அவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். மேலும் எங்களை பொறுத்தவரையில் அனைவரையும் விட அதிக வீரம் கொண்டவராவார் என்று கூறினார்கள். பிறகு ஹசரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பனி இஸ்ராயிலின் இந்த 2வது வசனம், சூரா பனி இஸ்ராயிலின் 2வது வசனத்திற்கு விளக்கமளித்தவாறு ஓரிடத்தில் கூறுகிறார்கள். இந்த விஷயமும் கவனத்தில் கொள்ளத்தக்கதாகும். அதாவது, அஸ்ரீபி அப்திஹி என்பதிலிருந்து கொண்டு செல்பவன் வேறொருவனாவான், மேலும் அதில் செல்பவருக்கு எந்த அதிகாரமும் இருக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஹிஜ்ரத்தின் சம்பவமும் இவ்வாறே நிகழ்ந்தது. அன்னார் இரவே புறப்பட்டார்கள். மேலும் இவ்வாறு புறப்படுவது தனது விருப்பத்திற்கு ஏற்ப நடக்கவில்லை. மாறாக நிராகரிப்பாளர்கள் அன்னாரை கொல்வதற்காக அன்னாரது வீட்டை முற்றுகையிட்ட போது கட்டாயத்திற்குள்ளாகி அன்னார் புறப்பட்டார்கள். எனவே இந்த பயணத்தில் அன்னாரது விருப்பத்தின் எவ்வித தலையீடும் இருக்கவில்லை. மாறாக இறைவனது நாட்டம் அன்னாரை கட்டாயத்திற்குள்ளாக்கியது. அதாவது, அன்னாரை கொண்டு செல்பவன், அன்னாரை வெளியேற்றுபவன், அன்னாரை ஹிஜ்ரத்தில் கொண்டு செல்வதற்காக கூறியவன் அல்லாஹு தாலாவாக இருந்தான். அவனது நாட்டத்தின் காரணத்தினால் அன்னார் கட்டாயத்திற்குள்ளாகி புறப்பட்டார்கள். ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் அவர்கள் கூறுகிறார்கள், பிறகு எவ்வாறு கனவில் ஜிப்ரீல் பைத்துல் முகத்தஸின் பயணத்தில் அன்னாருடன் இருந்தார்களோ, ஹிஜ்ரத்தின் போது அபூபக்கர் அன்னாருடன் இருந்தார்கள். அவர்கள் அன்னாருக்கு கட்டுப்பட்டவராக எவ்வாறு இருந்தார்களோ அதே போன்று ஜிப்ரீல் இறைவனுக்கு கட்டுப்பட்டு பணியை செய்கிறார்கள். ஜிப்ரீல் என்பதற்கு இறைவனின் வீரன் என்று பொருளாகும். ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்களும் அல்லாஹ்வின் குறிப்பான அடியாராக இருந்தார்கள். மேலும் மார்க்கத்திற்காக ஒரு அச்சமற்ற வீரரை போன்று இருந்தார்கள். பிறகு ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், உண்மை யாதெனில் அல்லாஹு தஆலாவின் வேதத்தின் மீது ஈமான் கொண்டிருந்தால் மனிதனது உள்ளத்தில் கவலை உருவாக முடியாது. அல்லாஹு தஆலாவின் மீது முழுமையான ஈமான் இருந்தால் உள்ளத்தில் ஒருபோதும் கவலை உருவாக முடியாது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நிலை எவ்வாறு இருந்தது? உதாரணமாக சூர் குகை இருந்தது. பிறகு நம்பிக்கையின் நிலை எவ்வாறு எஞ்சியிருந்திருக்கும்? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவின் இருளில் தனது வீட்டை விட்டு சூர் குகைக்கு சென்று மறைந்தார்கள். அது எப்படிப்பட்ட குகை என்றால், அதன் வாயில் பகுதி மிகவும் பெரியதாக திறந்திருந்தது. மேலும் எல்லா மனிதரும் எளிதாக அதனுள் எட்டி பார்க்க முடியும், குதிக்க முடியும். ஒரு நண்பர் மட்டுமே அன்னாருடன் இருந்தார்கள். அத்தோடு இருவரும் எவ்வித ஆயுதங்களும் எவ்வித ஆற்றலும் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆயுதமேந்திய மக்கத்தினர்கள் அன்னாரை தேடி சூர் குகையை வந்தடைந்தார்கள். மேலும் அவர்களில் சிலர், நாம் உள்ளேயும் குனிந்து அவரை பார்த்துவிட வேண்டும், அப்போதுதான் ஒருவேளை அவர் உள்ளே இருந்தால் நாம் அவரை பிடிக்க முடியும் என்று வலியுறுத்தினார்கள். எதிரியை இவ்வளவு அருகில் கண்டு ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். மேலும் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எதிரி மிக அருகில் வந்துவிட்டான் என்று கூறினார்கள். அன்னார் அச்சமயம் மிகவும் உணர்ச்சி பெருக்குடன், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே ஏன் அஞ்சுகிறீர்கள், இறைவன் நம்முடன் இருக்கின்றான் என்று கூறினார்கள். பாருங்கள், கலக்கமடைந்தார்கள் என்றால் அது எப்படிப்பட்ட தருணத்தை அன்னார் சந்திக்க நேர்ந்தது. மேலும் அந்த சந்தர்ப்பத்திற்கு பிறகு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல அல்லது அன்னாரை கைது செய்ய எந்த வாய்ப்பும் இல்லாமல் இருந்தது. ஆனால் எதிரி வலிமை உடையவனாக இருந்திருந்தும், படை வீரர்கள் அவனுடன் இருந்தும், ஆயுதங்கள் அவனிடம் இருந்தும், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலும் ஆயுதமற்றவராக ஒரே ஒரு உடன் இருப்பவருடன் குகையில் அமர்ந்திருந்தார்கள். அன்னாரிடம் எந்த ஒரு ஆயுதமும் இருக்கவில்லை. அரசாங்கம் அன்னாருக்கு ஆதரவாக இருக்கவில்லை. எந்த ஒரு படையும் அன்னாருக்கு அருகில் இருக்கவில்லை. அன்னார் அதிக எண்ணிக்கையில் எதிரி தனக்கு அருகில் நிற்பதை கண்டிருந்தும், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் எதிரி ஆற்றல் பெற்றவன் என்று ஏன் கூறுகிறீர்கள்? அவர்கள் இறைவனை விடவும் அதிக ஆற்றல் உள்ளவர்களா? இறைவன் நம்முடன் இருக்கையில் நாம் கலக்கமடைவதற்கு என்ன காரணம் உள்ளது என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்களின் அச்சமும் கூட தனக்காக இருக்கவில்லை, மாறாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இருந்தது. ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், சில ஷியா பிரிவினர் இந்த சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு, அபூபக்கர் நஊதுபில்லா ஈமானற்றவராக இருந்தார்கள், அவர்கள் தனது உயிரை கொடுப்பதற்கு அஞ்சினார்கள் என்று கூறியுள்ளார்கள். இத்தனைக்கும் வரலாறுகளில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா என்று கூறியதும் ஹஸ்ரத் அபூபக்கர் அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் எனது உயிருக்காக அஞ்சவில்லை. நான் ஒருவேளை கொல்லப்பட்டால் ஒரு மனிதன் மட்டுமே கொல்லப்படுவான். நான் தங்களுக்காக அஞ்சுகின்றேன். ஏனென்றால் ஒருவேளை தங்களுக்கு இழப்பு ஏற்பட்டால் உண்மை உலகிலிருந்தும் அழிந்துவிடும் என்று கூறினார்கள். பிறகு ஓரிடத்தில் ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள்,
இவ்விஷயம் நபிமார்களோடு மட்டுமே குறிப்பானது அல்ல, மாறாக அவர்களிலிருந்து இறங்கி தத்தமது காலகட்டத்தில் அவர்கள் செய்த பணிகளை வேறெவரும் செய்ய முடியாத மக்களும் கிடைக்கிறார்கள். உதாரணமாக ஹஸ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையே எடுத்துக்கொள்ளுங்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எவரும் அன்னாரின் ஒரு நேரத்தில் தனது சமுதாயத்திற்கு தலைமை வகிப்பார்கள் என்று கூறியிருக்க முடியாது. பொதுவாக அன்னார் பலவீனமான இயல்புடையவர், சமாதானம் செய்து கொள்பவர், மேலும் மென்மையான இதயம் படைத்தவர் என்று கருதப்பட்டு வந்தது. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் போர்களை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பெரிய போரிலும் ஹஸரத் அபூபக்கர் அவர்களை படைக்கு தளபதியாக ஆக்கவில்லை. சந்தேகமின்றி சில சின்ன சின்ன போர்களில் அன்னார் அதிகாரியாக நியமனம் செய்து அனுப்பப்பட்டுள்ளார்கள். ஆனால் பெரிய போர்களில் எப்போதும் பிற மக்களையே தளபதியாக ஆக்கி அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று பிற பணிகளிலும் அன்னாரை பொறுப்பாளராக ஆக்கவில்லை. அது தவிர திருக்குரானின் போதனை அல்லது நீதித்துறை தொடர்பான பிற பணிகள் இருக்கின்றன, அதுவும் அன்னார் வசம் ஒப்படைக்கப்படவில்லை. ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் வசம் ஒப்படைக்கப்படவில்லை. ஆனால் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களது காலம் வருகையில் அபூபக்கர் அவர்கள் செய்ய போகும் பணிகளை வேறு எவராலும் செய்ய முடியாது என்பதை அறிந்திருந்தார்கள். எனவே ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆன போது யார் ஹலிஃபாவாக இருப்பார்கள் என்ற கருத்து வேறுபாடு முஸ்லிம்களிடையே உருவானது. அச்சமயத்தில் ஹஸரத் அபூபக்கர் அவர்களது சிந்தனையிலும் அன்னார் ஹலிஃபாவாக ஆவார்கள் என்ற விஷயம் இருக்கவில்லை. அன்னார் உமர் போன்றோரே அதற்கு தகுதியானவர்களாக இருக்க முடியும் என்று கருதினார்கள். அன்சாரிடத்தில் உத்வேகம் ஏற்பட்டது. அவர்களிலேயே ஹிலாஃபத் இருக்க வேண்டும் என்று நாடினார்கள். ஏனென்றால் அவர்கள் நாங்கள் இஸ்லாத்திற்காக தியாகங்களை செய்திருக்கின்றோம் என்று கருதினார்கள். மேலும் தற்போது ஹிலாஃபத்தின் உரிமை நம்முடையதாகும் என்று அன்சார் கருதினார்கள். மேலும் மறுபுறம் முஹாஜிர்கள் ஹலிஃபா நம்மில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று கூறி வந்தார்கள். ஆக ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்தின் போது ஒரு குழப்பம் ஏற்பட்டுவிட்டது. அன்சார் ஹலிஃபா எங்களுள் ஒருவராக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். மேலும் முஹாஜிர்கள் ஹலிஃபா எங்களுள் ஒருவராக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். மேலும் முஹாஜிர்கள் இறுதியில் அன்சாரி தரப்பிலிருந்து ஒரு ஹலிஃபா முஹாஜிர்களில் இருந்தும் மற்றொரு ஹலிஃபா அன்சாரியிலிருந்தும் இருக்க வேண்டும் என்ற விஷயத்தோடு சண்டை முடிவுற்றது. இந்த சண்டையை சரி செய்வதற்காக ஒரு கூட்டம் அழைக்கப்பட்டது. ஹஸரத் உமர் ஃபாரூக் அவர்கள் கூறுகிறார்கள், அச்சமயம் அபூபக்கர் அவர்கள் சந்தேகமின்றி நல்லவரும் உயர்ந்த அந்தஸ்துடையவரும் ஆவார். ஆனால் இந்த விவகாரத்தை புரிய வைப்பது அவர்களது பணி அல்ல என்று நான் கருதினேன். இது அவர்களுக்கு மிகவும் கடினமான பணியாகும். அந்த பிரச்சனையை எவராலும் தீர்க்க முடியுமே என்றால் அது என்னாலே ஆகும் என்று ஹஸரத் உமர் அவர்கள் கூறினார்கள். இங்கு வலிமையின் பணி உள்ளது, மென்மை மற்றும் அன்பின் பணி அல்ல. ஹஸரத் அபூபக்கர் அவர்களோ மென்மை மற்றும் அன்பை காண்பிக்கக்கூடியவராவார். எனவே அன்னார் கூறுகிறார்கள், நான் குறைஷிகளிலிருந்தே ஹலிஃபாவாக இருக்க வேண்டும். மேலும் ஒரு ஹலிஃபா அன்சாரியிலிருந்தும் ஒரு ஹலிஃபா முஹாஜிர்களிலிருந்தும் இருப்பது என்பது முற்றிலும் தவறானதாகும் என்ற கருத்தை நிரூபிப்பதற்கு ஆதாரங்களை திரட்ட ஆரம்பித்தேன். அன்னார் கூறுகிறார்கள், நான் அதிகமான ஆதாரங்களை சிந்தித்தவாறு இந்த பிரச்சனையை சரி செய்ய நடத்தப்பட்ட அந்த கூட்டத்திற்கு சென்றேன். ஹஸரத் அபூபக்கர் அவர்களும் என்னுடன் இருந்தார்கள். நான் சொற்பொழிவாற்ற வேண்டும், நான் சிந்தித்து வைத்திருந்த ஆதாரங்களை மக்களை ஏற்றுக்கொள்ளச் செய்ய வேண்டும் என்று நாடினேன். நான் ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் இந்த கூட்டத்தில் பேச முடிந்த அளவுக்கு கம்பீரமான மற்றும் நற்தாக்கங்களை ஏற்படுத்தும் மனிதர் அல்ல என்று கருதினேன். ஹஸரத் உமர் அவர்கள் கூறுகிறார்கள், நான் எழுந்து நிற்கத்தான் முற்பட்டேன். ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் சினத்தால் கையில் அடித்துவிட்டு என்னிடம் அமருங்கள் என்று கூறினார்கள். மேலும் தான் எழுந்து நின்று சொற்பொழிவு ஆட்டத் தொடங்கினார்கள். ஹஸரத் உமர் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவன் மீது ஆணையாக நான் எத்தனை ஆதாரங்களை சிந்தித்து வைத்திருந்தேனோ அவற்றை அனைத்தையும் ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் எடுத்து கூறிக்கொண்டிருந்தார்கள். மேலும் பிறகு இன்னும் பல ஆதாரங்களை எடுத்துரைத்து கொண்டே சென்றார்கள். மேலும் அன்சாரது உள்ளங்கள் நிறைவடையும் வரை எடுத்து கூறிக்கொண்டே இருந்தார்கள். மேலும் அவர்கள் முஹாஜிர்களின் ஹிலாஃபத்தின் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டார்கள். இது அதே அபூபக்கர் அவர்கள்தான் எவரை ஹஸரத் உமர் அவர்கள் ஒருமுறை சண்டையின் போது பஜாரில் அபூபக்கர் அவர்களது ஆடையை கிழித்து அவர்களை அடிக்க ஆயத்தமாக இருந்ததாக ஹஸரத் உமர் அவர்கள் தானே கூறியுள்ளார்களோ இது அந்த அபூபக்கர் தான். எவரை பற்றி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அபூபக்கர் அவர்களது உள்ளம் மென்மையானதாகும் என்று கூறினார்களோ இது அந்த அபூபக்கர் அவர்கள்தான். ஆனால் ஹஸரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்தின் தருவாய் நெருங்கியதும் மரணத்திற்கு முன்பாக அன்னார் ஹஸரத் ஆயிஷா அவர்களிடம் கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அவர்களிடம்,
என்னுடைய உள்ளத்தில் மீண்டும் மீண்டும் நான் மக்களுக்கு அவர்கள் எனக்கு பிறகு அபூபக்கர் அவர்களையே ஹலிஃபாவாக ஆக்க வேண்டும் என்று கூற நாட்டம் ஏற்படுகிறது. ஆனால் பிறகு நின்று விடுகின்றேன். ஏனென்றால் எனது மரணத்திற்கு பிறகு இறைவன் மற்றும் அவனது மூமின் அடியார்கள் அபூபக்கர் அவர்களை தவிர வேறு எவரையும் ஹலிஃபாவாக ஆக்க மாட்டார்கள் என்று எனது உள்ளம் அறிகின்றது என்று கூறினார்கள். எனவே அவ்வாறே நிகழ்ந்தது. அன்னார் ஹலிஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அன்னார் மென்மையான உள்ளம் படைத்த மனிதராவார். மேலும் எந்த அளவுக்கு மென்மையான இயல்புடையவர் என்றால், ஒருமுறை அன்னாரை அடிப்பதற்காக பஜாரில் உமர் அவர்கள் முன்னேறி சென்றார்கள். மேலும் அவர்கள் அன்னாரது ஆடையை கிழித்து விட்டார்கள். ஆனால் அதே அபூபக்கர் அவர்களது மிருதுவான இயல்பு நிலை எவ்வாறு இருந்தது என்றால், ஒரு சமயத்தில் ஹசரத் உமர் அன்னாரிடம் வந்தார்கள். மேலும் அவர்கள், அரேபியர்கள் அனைவரும் எதிரிகளாகிவிட்டார்கள். மதினா, மக்கா மற்றும் ஒரு சிறிய கிராமத்தில் மட்டுமே தொழுகை ஜமாத்தாக நடைபெறுகிறது. மற்ற மக்கள் தொழுகிறார்கள் தான். ஆனால் அவர்களிடத்தில் எந்த அளவுக்கு வேறுபாடு ஏற்பட்டு விட்டது என்றால், ஒருவர் மற்றவருக்கு பின்னே தொழ தயாராக இல்லை. மேலும் எந்த அளவுக்கு கருத்து வேறுபாடு அதிகரித்து விட்டது என்றால், அவர்கள் எந்த வார்த்தையையும் கேட்க தயாராக இல்லை. அரேபியாவின் முஸ்லிம்களாகிய 5-6 மாதங்கள் மட்டுமே ஆன அரேபியாவின் மடமையில் உள்ள மக்கள் ஜக்காத்தை மன்னித்து விடுமாறு வேண்டுகோள் விடுக்கிறார்கள். இந்த மக்கள் ஜக்காத்தின் விஷயத்தை புரிந்து கொள்ளவே இல்லை. ஹசரத் உமர் அவர்கள் ஓரிரு வருடங்களுக்காக இவர்களுக்காக ஜக்காத்தை மன்னித்து விட்டால் என்ன தவறு நேரிடப் போகிறது என்று கூறினார்கள். இத்தனைக்கும் உமர் அவர்கள் எல்லா நேரமும் கையில் வாளை ஏந்தி நிற்கக்கூடிய சின்னஞ்சிறு விஷயங்களிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் கட்டளையிட்டால் அந்த எதிரிகளின் கழுத்தை வெட்டிவிடுவேன் என்று கூறி வந்தார்கள். அந்த மக்களால் எந்த அளவுக்கு அச்சத்திற்கு ஆளானார்கள் என்றால், எந்த அளவுக்கு திகிலடைந்தார்கள் என்றால், கலக்கமடைந்தார்கள் என்றால், அபூபக்கர் அவர்களிடத்தில் வந்து, இந்த அறியாத மக்களுக்கு சிறிது காலத்திற்காக ஜக்காத்தை மன்னித்து விடுங்கள், நாம் மெதுமெதுவாக அவர்களுக்கு புரிய வைத்து விடலாம் என்று விண்ணப்பித்தார்கள். ஹசரத் உமர் அவர்கள் கூறுகிறார்கள், ஆனால் மிகவும் மென்மையான உள்ளம் படைத்த எவரை ஒருமுறை நான் அடிக்க ஆயத்தமாகிவிட்டேனோ, பஜாரில் அவர்களது ஆடைகளை கிழித்து விட்டேனோ, அவர்கள் மிகவும் கோபத்துடன் உமரை நோக்கி பார்த்தார்கள். அதாவது ஹசரத் உமர் அவர்கள் கலகக்காரராக ஆகின்ற மக்களை ஏதும் கூற வேண்டாம், 2 வருடங்கள் வரை ஜக்காத்து வாங்க வேண்டாம், நாம் புரிய வைக்கலாம் என்று கூறிய போது ஹசரத் அபூபக்கர் அவர்கள் மிகவும் கோபத்துடன் உமரை பார்த்தார்கள். மேலும் உமரே, இறைவனும் அவனது தூதனும் செய்யாத விஷயத்தை நீங்கள் வேண்டுகிறீர்கள் என்று கூறினார்கள். ஹசரத் உமர் அவர்கள் இதுவே சரியாகும் என்று கூறினார்கள். ஆனால் இந்த மக்கள் ஒரே கூற்றில் இருக்கிறார்கள். எதிரிகளின் படை மதினாவின் எல்லை சுவர்களுக்கு அருகில் வந்துவிட்டது. இந்த மக்கள் முன்னேறி வருவதும் மீண்டும் நாட்டில் குழப்பத்தின் நிலையை உருவாக்குவதும் சரியாக இருக்குமா, அல்லது அவர்களுக்கு ஓரிரு வருடங்களுக்காக ஜக்காத்தை மன்னித்து விடுதல் அல்லது கூச்சல் குழப்பத்தின் நிலை சரியாக உகந்ததாக இருக்குமா, அல்லது எவ்விதத்திலாவது சமாதானம் செய்து கொள்வது சிறப்பாக இருக்குமா என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், இறைவன் மீது ஆணையாக, ஒருவேளை எதிரி மதீனாவிற்குள் நுழைந்து மேலும் அதன் சந்துகளில் முஸ்லிம்களை வாளால் வெட்டி வீழ்த்தினாலும், மேலும் பெண்களது சடலங்களை நாய்கள் இழுத்துச் சென்றாலும், அப்போதும் நான் அவர்களுக்காக ஜக்காத்தை மன்னிக்க மாட்டேன். இறைவன் மீது ஆணையாக, ஒருவேளை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் இந்த மக்கள் கயிற்றின் ஒரு துண்டையும் ஜக்காத்தாக வழங்கியிருந்தால் நான் அதனையும் அவர்களிடமிருந்து நிச்சயம் வசூலிப்பேன் என்று கூறினார்கள். பிறகு அன்னார், உமரே, ஒருவேளை நீங்கள் அஞ்சினீர்கள் என்றால் நீங்கள் சென்று விடலாம். நான் தனியாகவே இந்த மக்களுடன் சண்டையிடுவேன். மேலும் எப்போது வரை இவர்கள் தங்களது தீமைகளிலிருந்து திருந்தவில்லையோ அப்போது வரை நிறுத்த மாட்டேன் என்று கூறினார்கள். பிறகு போர் நடைபெற்றது. மேலும் அன்னார் வெற்றியடைந்தார்கள். அதாவது ஹசரத் அபூபக்கர் அவர்கள் வெற்றியடைந்தார்கள். மேலும் தனது வஃபாத்திற்கு முன்னதாக மீண்டும் அரேபியா முழுவதையும் தனக்கு கீழ் கொண்டு வந்தார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் தனது வாழ்நாளில் செய்த பணிகள் அவர்களுடைய பங்கில் உள்ளதாகவும் வேறு எவராலும் அந்த பணியை செய்ய முடியாது. ஹசரத் முஸ்லிஹ் மௌத் கூறுகிறார்கள், மக்கத்து தலைவர்களுக்கு மக்களிடத்தில் எந்த அளவுக்கு கண்ணியமும் மேன்மையும் கிடைத்திருந்தது என்றால், மக்கள் அவர்கள் முன் பேசவும் அஞ்சுவார்கள். மேலும் பெரும்பாலான மக்கள் மீது அவர்களது உபகாரங்கள் எந்த அளவுக்கு இருந்தனவென்றால் எந்த நபரும் அவர்கள் முன் ஏறெடுத்தும் பார்க்க முடியாது. இந்த மேன்மை பற்றி இந்த சந்தர்ப்பத்தில் தெரிந்து கொள்ள முடியும். ஹுதைபியா உடன்படிக்கையின் சந்தர்ப்பத்தில் எந்த தலைவரை மக்காவாசிகள் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பேசுவதற்காக அனுப்பினார்களோ, அவர் பேசுகையில் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருளுக்குரிய முடியை தொட்டுவிட்டான். இதை கண்டு ஒரு சஹாபி தனது வாளின் உரையால் மிக வேகமாக அவனது கையில் அடித்தார்கள். மேலும், உனது அசுத்தமான கையால் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருளுக்குரிய முடியை தொடாதே என்று கூறினார்கள். அவள் கண்களை உயர்த்தி, என்னுடைய
கையில் வாளின் உரையால் அடித்த அந்த மனிதர் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக பார்த்தான். சஹாபாக்கள் கவசம் அணிந்திருந்தார்கள். அவர்களது கண்களும் சில பாகங்கள் மட்டுமே தென்பட்டன. அவன் சிறிது நேரம் உன்னிப்பாக பார்த்து, பிறகு நீ இன்ன மனிதரா என்று கேட்டான். அவர்கள் ஆம் என்று கூறினார்கள். அவன், நான் இன்ன 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 சந்தர்ப்பத்தில் உமது குடும்பத்தை இந்த துயரத்திலிருந்து ரட்சிப்பளித்தேன். மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறு உபகாரம் செய்தேன் என்பது உமக்கு தெரியாதா? என் முன் பேசுகின்றீரா என்று கேட்டான். ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த பேருபகாரத்தின் விஷயத்தை எடுத்துரைத்தவாறு, இன்றைய நாட்களில் நாம் காண்கின்றோம், மக்களிடம் எந்த அளவுக்கு நன்றிகேடு காண்பிப்பது பொதுவாகிவிட்டது என்றால், எவருக்கும் மாலை நேரத்தில் உபகாரம் செய்தால் காலையில் அவர் மறந்து விடுகின்றார். மேலும் என் மீது உபகாரம் செய்துவிட்டால் என்ன, நான் வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டுமா என்று கேட்கின்றனர். வாழ்நாள் முழுவதும் அடிமையாக இருப்பதை விட்டுவிடுங்கள், ஒரு இரவு கூட நன்றியுடன் இருப்பதை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. ஆனால் அரேபியர்களிடத்தில் உபகாரத்தை மதிக்கும் உணர்வு மிக உயர்ந்த படித்தரத்தில் முழுமை பெற்றிருந்தது. இங்கு இது ஒரு மிகவும் நாசுக்கான சந்தர்ப்பமாக இருந்தது. ஆனால் அவன் தனது உபகாரங்களை எடுத்துரைத்ததும் அந்த சஹாபியின் பார்வை நிலத்தில் விழுந்தது. மேலும் வெட்கி பின்னோக்கி நகர்ந்தார்கள். அந்த அளவுக்கு உபகாரத்தை மதித்து வந்தார்கள். பிறகு அவன் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேச ஆரம்பித்து விட்டான். மேலும், நான் அரேபியர்களின் தந்தையாவேன். நீங்கள் உங்களது சமுதாயத்தின் கண்ணியத்திற்கு மதிப்பளியுங்கள். மேலும் பாருங்கள், உங்களை சுற்றியுள்ள இவர்கள் ஒரு துன்பம் ஏற்படும் போது உடனடியாக ஓடிவிடுவார்கள். மேலும் உங்களுக்கு உதவ இறுதியில் உங்களது சமுதாயம்தான் வரும். எனவே உங்களது சமுதாயத்தை ஏன் இழிவுபடுத்துகிறீர்கள்? நான் அரேபியர்களின் தந்தையாவேன். அந்த மனிதன் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மீண்டும் மீண்டும், நான் அரேபியர்களின் தந்தையாவேன். நீங்கள் என்னுடைய பேச்சை கேளுங்கள். நான் எவ்வாறு கூறுகிறேனோ அதே போன்று உம்ரா செய்யாமல் திரும்பிச் சென்று விடுங்கள் என்று மீண்டும் மீண்டும் கூறினான். அதே சமயத்தில் அவன் தன்னுடைய வார்த்தைகளை வலியுறுத்த, மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்புக்கொள்ளச் செய்வதற்காக அன்னாரது அருளுக்குரிய முடியை மீண்டும் கையால் தொட்டுவிட்டான். மேலும் அன்னாருக்கு அன்னாரின் அருளுக்குரிய முடியை இவ்வாறு கையால் தொடுவது ஒரு அவசியத்தின் பெயரில் இருந்தது. மிகவும் வேண்டுதலுடன் கூற விரும்பினான். அன்னாரை அவனது பேச்சை கேட்க வைப்பதற்காக அவ்வாறு செய்தான். ஆயினும் அதில் சிறுமைப்படுத்துவதன் அம்சமும் தென்பட்டது. எனவே சஹாபாக்களால் அதனை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தாடியில் கை வைத்தவுடன் பிறகு வேறு ஒருவர் வேகமாக தனது கையால் அவனது கையை அடித்தார்கள். மேலும், உனது அசுத்தமான கையால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருளுக்குரிய முடியை நோக்கி முன்னேறாதீர். அவன் பிறகு கண்களை உயர்த்தி பார்த்தான். மேலும், என்னை தடுத்த இந்த மனிதன் யார் என்று உற்று நோக்கினான். மேலும் இறுதியில் அடையாளம் கண்டு அவன் தனது கண்களை தாழ்த்தி கொண்டான். நிராகரிப்பாளர்களின் பிரதிநிதியாக வந்த அந்த மனிதன் தன்னை தடுத்த அந்த மனிதரை அடையாளம் கண்டதும் கண்களை தாழ்த்தி கொண்டான். மேலும் பார்த்தான். இது அபூபக்கர் ஆவார். அவன், அபூபக்கரே, உன்மீது எனது எவ்வித உபகாரமும் இல்லை. நீ எப்படிப்பட்ட மனிதர் என்றால் உன்மீது என்னால் உபகாரம் செய்ய முடியாது என்று கூறினான். பிறகு ஓரிடத்தில் ஹஸரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஜகாத் எப்படிப்பட்டதொரு முக்கியமான விஷயம் என்றால், எவர் அதனை தரவில்லையோ அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிடுகிறார். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்திற்கு பிறகு ஹஸரத் அபூபக்கர் அவர்களது காலத்தில் சில மக்கள் ஜகாத்து கொடுக்க மறுத்துவிட்டார்கள். ஹுஸ் மின் அம்வாலிஹிம் சதக்கத்தன் துத்தஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹிம் என்ற வசனத்தில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ பெற்றுக்கொள் என்ற கட்டளை உள்ளது. தற்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இல்லை எனும்போது வேறு யார் பெற முடியும்? அதனை பெறுபவர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிரதிநிதியாக இருப்பார் என்பதை அறிவற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் மடமையின் காரணத்தினால் அவர்கள், நாங்கள் ஜகாத்து கொடுக்க மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். ஒருபுறம் மக்கள் ஜகாத்தை கொடுப்பதிலிருந்து மறுத்துவிட்டார்கள். மேலும் மறுபுறம் குழப்பம் ஏற்பட்டுவிட்டது. ஏறக்குறைய அரேபியா முழுவதும் முர்த்ததாகிவிட்டது. மேலும் பல நபித்துவ வாதம் புரிபவர்கள் தலை தூக்கினர். நவூதுபில்லா, இஸ்லாம் அழியப் போகிறது என்று தோன்றியது. இப்படிப்பட்ட இக்கட்டான தருவாயில் சஹாபாக்கள் அபூபக்கர் அவர்களிடம் ஜகாத்து கொடுக்க மறுக்கின்ற மக்களுடன் தற்சமயத்திற்கு மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். பெரும் தைரியமிக்கவராக அழைக்கப்பட்ட ஹஸ்ரத் உமர் அவர்கள், நான் எவ்வளவுதான் வீரனாக இருந்தாலும் அபூபக்கர் அளவுக்கு இல்லை. ஏனென்றால் நானும் அச்சமயத்தில் அவர்களுடன் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று கூறினேன். முதலில் நிராகரிப்பாளர்களை அழித்து விடுங்கள், பிறகு அவர்களுக்கு சீர்திருத்தம் செய்யுங்கள் என்று கூறினார்கள்.
ஆனால் அபுபக்கர் அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழங்கப்பட்ட கட்டளையை மாற்றுவதற்கு இப்னு கஹாஃபாவுக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று கூறினார்கள். நான் அவர்கள் முழுமையாக ஜக்காத் வழங்காத வரை, ஒருவேளை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒட்டகத்தை கட்டியிருந்த ஒரு கயிற்றை வழங்கியிருந்து இப்போது வழங்கவில்லை என்றாலும் அதனை வழங்கும் வரை சண்டையிடுவேன் என்று கூறினார்கள். அச்சமயம் சஹாபாக்களுக்கு இறைவனால் ஆக்கப்பட்ட ஹலீஃபா எந்த அளவுக்கு வீரம் மற்றும் தைரியமிக்கவராவார் என்பது தெரிந்தது. இறுதியில் அபுபக்கர் அவர்களை தோல்வியுறச் செய்தார்கள். மேலும் அவர்களிடமிருந்து ஜக்காத்தை பெற்றே விட்டார்கள். பொருள் தியாகம் பற்றி ஹசரத் அபுபக்கர் அவர்களை பற்றி வருகின்றது. ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார், அபுபக்கர் சித்திக் அவர்கள் ஈமான் கொண்டபோது அவர்களிடம் 40,000 திர்ஹம் கொண்ட பெரிய தொகை இருந்தது. மேலும் வியாபார செல்வங்கள், பொருள்கள் மற்றும் சொத்துக்கள் அது தவிரவும் இருந்தன என்பது வெளிப்படையானதாகும். மாறாக ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் அவர்களிடத்தில் 1 மில்லியன், அதாவது 10 லட்சம் திர்ஹம் ரொக்கமாக இருந்ததாக வருகிறது. மக்காவில் பொது முஸ்லிம்களுக்கு உதவவும் ஏழைகளை பராமரிக்கவும் ஆயிரக்கணக்கான திர்ஹங்களை செலவு செய்தார்கள். மேலும் ஹிஜ்ரத் செய்தபோது 5,000 6,000 திர்ஹங்கள் அவர்களிடம் இருந்தது. ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் அவர்கள் அனைத்து பணத்தையும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தேவைகளுக்காக மிச்சப்படுத்தி வைத்திருந்தார்கள். மேலும் ஹிஜ்ரத்தின் போது மதீனாவிற்கு கொண்டு வந்தார்கள். அதே பணத்திலிருந்து அவர்கள் ஹிஜ்ரத்தின் போது பயணச் செலவுகள் தவிர ஹிஜ்ரத்துக்கு பிறகு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது குடும்பத்தில் இருந்து சிலரது பயணச் செலவையும் வழங்கினார்கள். மேலும் மதீனாவில் முஸ்லிம்களுக்காக சில நிலங்களையும் வாங்கினார்கள் என்று உள்ளது. ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் கூறுகிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான அந்த இறுதி நோயின் போது வெளியே வந்தார்கள். மேலும் அன்னார் தனது தலையை ஒரு துணியால் கட்டியிருந்தார்கள். அன்னார் மிம்பரில் அமர்ந்திருந்தார்கள். மேலும் அல்லாஹ்வின் புகழை எடுத்தோதினார்கள். மேலும் மக்களில் ஹசரத் அபுபக்கர் பின் அபு கஹாஃபா அவர்களை விட அதிகமாக தன்னுடைய உயிராலும் பொருளாலும் என்னுடன் நல்ல முறையில் நடந்து கொண்ட வேறெவரும் இல்லை என்று கூறினார்கள். ஹசரத் அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு அபுபக்கர் அவர்களது செல்வம் பயனளித்தது போன்று வேறு எவரது செல்வமும் ஒருபோதும் பயனளிக்கவில்லை என்று கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறியிருந்தார், அபுபக்கர் அவர்கள் இதனை கேட்டு அழத் தொடங்கினார்கள். மேலும், யா ரசூலல்லாஹ், நானும் எனது செல்வமும் தங்களுக்காகவே இருக்கின்றோம், அல்லாஹ்வின் ரசூலே என்று கூறினார்கள். ஹசரத் முஸ்லிம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு ஜிஹாதின் சந்தர்ப்பத்தை பற்றி ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போதும் என்னை விட முன்னேறிய இருக்கிறார்கள் என்று நான் அவரை விட முன்னேறி செல்வேன் என்ற சிந்தனை வந்தது. இவ்வாறு எண்ணியவாறு நான் வீட்டிற்கு சென்றேன். மேலும் என்னுடைய செல்வத்தில் பாதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் சமர்ப்பிப்பதற்காக கொண்டு வந்தேன். அந்த நாட்கள் இஸ்லாத்திற்காக மிகவும் துயரத்தின் நாட்களாக இருந்தன. ஆனால் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது எல்லா செல்வத்தையும் கொண்டு வந்தார்கள். ஓரிடத்தில் ஹசரத் முஸ்லிமோத் அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் அபுபக்கர் அவர்கள் தனது அனைத்து பொருட்களையும், எதுவரை என்றால் உரைகள் மற்றும் கட்டில்களையும் தூக்கி கொண்டு வந்துவிட்டார்கள். எவ்வாறாகிலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமர்ப்பித்து விட்டார்கள் அனைத்து செல்வத்தையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபுபக்கரே, வீட்டில் எதனை விட்டு வந்தீர்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ் மற்றும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்று கூறினார்கள். ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இதை கேட்டு எனக்கு மிகவும் வெட்கம் ஏற்பட்டது. மேலும் நான் இன்று ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்தி அபுபக்கர் அவர்களை விட முன்னேற விரும்பினேன். ஆனால் இன்றும் அபுபக்கர் அவர்கள் என்னை முந்தி சென்று விட்டார்கள் என்று கருதினேன். ஹசரத் முஸ்லிமோத் அவர்கள் கூறுகிறார்கள், எவரும் ஹசரத் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது தனது செல்வம் அனைத்தையும் கொண்டு வந்து விட்டார்கள் என்றால் பிறகு வீட்டினருக்காக அவர்கள் எதனை விட்டு வந்துள்ளார்கள் என்று கேட்க சாத்தியம் இருக்கின்றது. இது பற்றி நினைவில் கொள்ள வேண்டும். இதன் பொருள் வீட்டில் எஞ்சியிருந்த அனைத்து செல்வத்தையும் என்பதாகும். அன்னார் வியாபாரி ஆவார்கள். மேலும் வியாபாரத்தில் போடப்பட்டிருந்த கொள்முதலை அவர்கள் கொண்டு வரவில்லை. மேலும் வீட்டை விட்டுவிட்டு வரவில்லை. மாறாக அன்னார் வீட்டிலிருந்த பொருட்களை எடுத்து கொண்டு வந்தார்கள். அச்சமயத்திலிருந்து ஹசரத் முஸ்லிம் ரதியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், இந்த சம்பவத்திலிருந்து ஹசரத் அபுபக்கர் அவர்களின் 2 மேன்மைகள் வெளிப்படுகின்றன. ஒன்று, அன்னார் தியாகத்தில் அனைவரையும் விட மேலோங்கி இருந்தார்கள். மற்றொன்று, அனைத்து செல்வத்தையும் கொண்டு வந்த பிறகும் அனைவருக்கும் முதலாவதாக வந்து சேர்ந்தார்கள். சிறிதளவு வழங்கியவர்கள் வீட்டில் எவ்வளவு வைப்பது, எவ்வளவு கொண்டு வருவது என்ற சிந்தனையில் இருந்தார்கள். ஆனால் அவ்வாறிருந்தும் அன்னார் மற்றவர்களை பற்றி ஆட்சேபனை செய்தார்கள் என்று எங்கும் வரவில்லை. அனைத்தையும் கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள், பாருங்கள், நான் கொண்டு வந்து விட்டேன்,
பிறர் கொண்டு வரவில்லை என்று குறை கூறவில்லை. அபூபக்கர் அவர்கள் தியாகம் செய்திருந்தும், நான் தற்போது இறைவனின் மார்க்கத்தை உடையவனாக, மேலும் நான் அல்லாஹ்வின் மீது எவ்வித உபகாரமும் செய்யவில்லை, மாறாக அவன் எனக்கு நல்வாய்ப்பு வழங்கியிருப்பது அவனது உபகாரமே ஆகும் என்று கருதினார்கள். எனவே இது தொடர்பாக ஹசரத் முஸ்லிம் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள், பொருத்தியாகம் செய்பவர்கள் தன்னை பார்க்க வேண்டும். தானும் சந்தா கொடுக்காத, மேலும் சிறிதளவு கொடுத்தாலும் மற்றவர்கள் மீது பாருங்கள், இவர் இவ்வளவு குறைவாக கொடுத்திருக்கிறார், இவர் இவ்வளவு கொடுத்திருக்கிறார் என்று கூறுகின்ற நய வஞ்சகர்களைப் போன்று இருக்கக்கூடாது. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், சஹாபாக்களின் தூய ஜமாத் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அவர்களது புகழால் திருக்குரான் நிரம்பியுள்ளது. நீங்கள் அப்படிப்பட்டவர்களா? இறைவன் ஹசரத் மசீஹுடன் சஹாபாக்களை போன்ற மக்கள் இருப்பார்கள் என்று கூறியுள்ளான். சஹாபாக்களோ தனது செல்வம், தனது நாடு அனைத்தையும் உண்மையின் வழியில் வழங்கிவிட்டார்கள், மேலும் அனைத்தையும் விட்டுவிட்டார்கள். ஹசரத் சித்திகே அக்பர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விவகாரம் பற்றி பெருமளவில் கேட்டிருப்பீர்கள். ஒருமுறை இறை வழியில் செல்வத்தை வழங்க கட்டளையிட்ட போது வீட்டின் அனைத்து பொருள்களையும் கொண்டு வந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் என்ன விட்டு வந்துள்ளீர்கள் என்று கேட்டபோது, அன்னார் இறைவனையும் அவனது ரசூலையும் வீட்டில் விட்டு வந்துள்ளேன் என்று கூறினார்கள். மக்கத்து ரைஸாக இருந்தார்கள். கம்பளி அணிந்த ஏழையை போன்று ஆடை அணிந்தார்கள். அம்மக்கள் இறை வழியில் ஷஹீதானார்கள் என்று கருதி கொள்ளுங்கள். அவர்களுக்காக சைஃபுக்கு கீழே சொர்க்கம் உள்ளது என்றே எழுதப்பட்டிருந்தது. அதாவது வாள்களுக்கு கீழே சொர்க்கம் உள்ளது என்பதாகும். பிறகு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், சஹாபாக்களின் நிலையை பாருங்கள். சோதனையின் நேரம் வந்தபோது அவர்களிடம் இருந்த அனைத்து பொருள்களையும் அல்லாஹ்வின் வழியில் வழங்கிவிட்டார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அனைவருக்கும் முன்னதாக கம்பளி உடுத்தி வந்து விட்டார்கள். பிறகு அந்த கம்பளியின் நற்கூலியும் இறைவன் எவ்வாறு வழங்கினான், அதாவது அனைத்தையும் கொண்டு வந்தார்கள். மேலும் ஒரு கம்பளியை மட்டும்தான் போர்த்தி கொண்டார்கள். அல்லாஹாலா எப்படிப்பட்டதொரு நற்கூலியை வழங்கினான். முதலாக ஹலிஃபாவாக அவர்களே ஆனார்கள். நோக்கம் யாதெனில் உண்மையான சிறப்பு மற்றும் நன்மை மற்றும் ஆன்மீக இன்பத்தில் திளைப்பதற்கு அந்த செல்வமே பயன் தருவதாக இருக்க முடியும். ஆக உண்மையான மேன்மை யாதெனில் அனைவரையும் விட முன்னதாக செயல்படுவதாகும். கூறினார்கள், நன்மை மற்றும் ஆன்மீக இன்பத்தில் திளைப்பதற்காக இறை வழியில் செலவு செய்கின்ற செல்வமே பயன் தருவதாக இருக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் எஞ்சியவை இனிமேல் எடுத்துரைக்கப்படும். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.